ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வித் மீ எஸ்கே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் முன்ட்ரோ ஐலாண்ட் ஒரு மேன்மேட் ஐலாண்ட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு நீச்சலே தெரியாது, ஆனால் வண்டி ஓட்டுறேன், போட்டு ஓட்டுறேன். ஐயோ இடிக்க போதே. ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேன்மேட் ஐலாண்ட். மன்ட்ரோ அப்படின்றவங்க உருவாக்குனதுனால இந்த ஐலாண்டுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் நிற்கிற இடமே எப்படி இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ வந்து டைம் வந்து ஆக்சுவலி ஒரு 4 ஆகுது. நம்ம ரூம் சுற்றி எல்லாமே தண்ணி தான் இருக்கு. தண்ணி அந்த தென்னை மரம் அப்படின்னு தான் இருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா நிறைய ஆக்டிவிட்டிஸோட நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் லேக் வியூ ரூம்ஸ். ஆக்சுவலி இது நம்ம ரூம் கிடையாது. இந்த ரூம் கொடுத்தாங்க, நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம். வாங்க நம்ம ரூம் போலாம். ஆஃப் பண்ணிட்டு வாப்பா. அதான் வந்து ஏமாந்துட்டீங்களா? அதை விட பெட்டரா இருக்கணும். இந்த வழி பத்தி சொல்லேன். வழி பத்தியா? இத பத்தி நான் இப்போ என்ன சொல்றதுன்னா தெரியல. ஈவினிங் டைம்ல பயங்கரமா இருக்கும். ஏன்னா உச்சி வெயில நிக்கிறதுனால பெருசா ஃபீல் ஆகல. ஈவினிங் டைம்ல பார்க்கலாம். ரொம்ப சேஃபான இடம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க கேமரால வச்சிருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டா நிறைய இருக்குல்ல, சுத்தி நிறைய கேமராஸ் இருக்கு. அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸும் இங்க இருக்கு. அத பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஓகே வாங்க. இங்க பாருங்களேன், தண்ணி சுத்தி இருக்கு. அங்கங்க குட்டி குட்டியா லேண்ட் இருக்கு. அங்க எப்படி கட்டிருப்பாங்க? தண்ணியில எப்படி கட்டிருப்பாங்க? நிலத்துல கட்டிருக்காங்க. இந்த சிமெண்ட் வந்து ஒரு இடம் இருக்கு, அத சுத்தி தண்ணி இருக்கு. அது எப்படி கல்லு சிமெண்ட் எல்லாம் போட்ல இருந்த மாதிரி தான் கட்டிருப்பாங்க. பண்றாங்க பாத்தியா? அப்படி சொல்ல சதீஷ், எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சொன்னா நான் புரிஞ்சுப்பேன். சுத்தி தண்ணி இருக்கா, நடுவுல மட்டும் ஏன் அங்க தண்ணி இல்லாத அங்க மேடா இருக்கு? அதான் மேன்மேடு. சரி வாங்க, இந்த வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு நம்ம ரூம் எப்படி இருக்கு பார்க்கலாம். இதுதான் ரூம். இது வந்து ஒரு பீரோ கொடுத்துருக்காங்க. சின்ன ரூம் தான், ஓரளவுக்கு ஓகே. ஒரு கப்பல் ஒரு ஃபேமிலி இருக்கலாம். பட் ரூம் நல்லா நீட்டாகவே இருக்கு. ஏசி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, டீங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரே ரூம் தான், வேறு எக்ஸ்ட்ரா ரூமாக கிடையாது. டிவி அண்டு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ரைட்டாக தான் இருந்துச்சு. ஒரே பிரச்சனை தான், லாக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இதை வந்து ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அந்த குட்டி குட்டி டனலுக்குள்ளே போகிறோன்ட்டு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு கைடு வந்திருக்காங்க. அவங்க தான் நம்மளை கைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சேஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மொபைல் கேமரா எல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போனதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. இங்கே வந்தால் சீரியஸாக சொல்கிறேன், போரே அடிக்காது கொஞ்சம் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் இறங்கினதுலேருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காரை விட்டு நாங்கள் இறங்கி முழுசாக லக்கேஜ் கூட ஓப்பன் பண்ணல, அதுக்குள்ளே அந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குட்டி டனலில் போகிற வீடியோ பார்க்கலாம். ரொம்ப தூரம் போகணுமா? அது ஸ்டைலாக கெத்தாக இருக்குன்னா போகலாம். கொஞ்சமா டைமாக தான் இருக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுடைய போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணு
பல்லு இழுக்கிற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. சேஃப்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங்கே மாத்தி விட்டுட்டாங்க. சேட்டா கல்லு ஷாப்பு விடுண்டோ. ஐயோ என் புருஷன் தூங்க மாட்டானே, கல்லுன்றானே. என்ன சொன்னாங்க? கல்லு குடிக்காத வரமாட்டேன் தானே கார்ல விட்டு. ஆமா தானே. ஆக்சுவலி இந்த இடம் வந்து நாங்க ஒரு டீ காஃபி அது மாதிரி எதனா சாப்பிட போயேண்டா. இன்னைக்கு இப்படி நடந்து போனா நான் கீழே வந்துடும்டி. என்ன பேச நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்த வந்து டீ குடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் போட்டை. அழகாக டீ குடிக்கிறதுக்காக இப்படி சுற்றி இப்படி வந்து இங்கே வந்து லேண்ட் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது. டீ நல்லா இருக்கு. போகலாம். பூதேவியே நீயே போயிருப்ப பூதேவியே. அவ்வளோ ஏர்லி மார்னிங்லாம் கிடையாது. மார்னிங் ஒரு 7 o'clock தான் வந்தோம். செம்மையா இருக்கு. எங்களுக்கு வந்து இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் பயந்துட்டே இருந்தேன் எங்கடா கீழே விழுந்துரும், நமக்கு வேற ஸ்விம்மிங் தெரியாதே அப்படின்ட்டு. பரவாயில்ல, செம்ம ஹாப்பியா ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். கயாக்கிங்கில் வந்து அவ்வளோ ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு. ஏன்னா 2 இடம் வச்சுருக்குங்க. புதுசாக ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆழம் கம்மியான இடத்துல வந்து நம்ம விட்டுறாங்க. அது நல்லா சேஃபாகவும் இருக்குது. இதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அப்படியே அது ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக ஆழமாக இருக்கும். அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில். நேற்று நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபோனை கீழே போட்டுருவோன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வரதா இருந்தால் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் விட நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஏர்லி மார்னிங் இஸ் பெட்டர். நல்லா இருக்கும். துரத்துறதுக்கான எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகளாம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். லெஃப்ட் ரைட்டு அப்படியே ப்ரோ பிளேயர் எப்படி செம்மையாக திருப்பினா தெரியாது. ஆனா வண்டி ஓட்டுறேன், போட்டு ஓட்டுறேன். ஐயோ இடிக்க போதே. அமைதியான ஒரு இடம். நம்ம மட்டும் தான் சுத்திட்டு இருக்கோம். கூட வந்தவர்களாம் அந்த ஒரு மூலையில் இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே சந்துக்குள்ளலாம் போயிட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் போட்டால் ரைட் சைடில் திரும்புது, ரைட் சைடில் போட்டால் லெஃப்ட் சைடில் திரும்புது. அப்படியே வேற மாதிரி. ஓ மை காட், ஓ மை காட். இருக்க மாட்டேன், டோன்ட் வரி, ஐ அம் ப்ரோ பிளேயர். என்ன சதீஷ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்களே. வரமாட்டேன்னு சொல்லிட்டு
செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரளா மோண்ட்ரோ ஐலாண்டு வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பயமும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். 1 hour வந்து டைம் ஒர்த்தாக இருக்குது. செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நச்சுன்னு போய்ட்டு குளிச்சுட்டு நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம இருக்கிற ரூமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, தொடர்ந்து பாருங்கள் நம்ம அடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்து பார்க்கலாம்.